ரொம்ப அச்சடா இருக்கா இல்லங்க அவர் வந்தாலும் கொஞ்சம் சுத்தப்பட்டு வரேன்னு நினைக்கிறேன். சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம சிறுகவாரி பட்டி சிரிக்கும் செம்பு கலக்கா அது வச்சிருப்பதோ அன்னைக்கு அன்பு தரசா அதுக்கு அப்துல்லா அடக்கத்தில் என்ன சொல்லுங்க நம்ம சொல்லி என்ன பார்த்தா 500
எதுக்கு என்ன பார்க்க வரணும்னா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா பாப்பா பாப்பா அதான நான் எப்படிப்பட்ட தெரியுமா மாவு பேசுற மாதிரி பேசிட்டேன் நான் எப்படிப்பட்ட தெரியுமா அழகான பொண்ணுன்னா ரெண்டு வீட்டுல இருக்க துணிமணில பூரா வாய் நீ வந்த சும்மா சப்புன்னு கிடந்தது நான் வந்த உடனே ஒரு பையன் உசுங்கிறான் கசிங்கிறான் கசி புசுங்கிறான் எப்படிப்பட்ட தெரியுமா கேட்டேலா இங்க இத பாட்டேலா இங்கே என்ன இப்ப கல்லு கட்டி மகர அடிச்சு நொறுக்கிட்டு குதிக்கலாம் அட கேட்டேலா இங்க இத பாட்டேலா இங்கே நாளைக்கு ஆண்டிமலை பஸ் ஸ்டாண்ட்ல பிரிண்ட் எடுத்து ஒட்டி விட வேண்டியதான் பத்து பேரு வாங்கோன்னா சும்மா நிப்பாட்டு ஒரு பொம்பளை என்ன மாதிரி ஒரு அடக்க உடக்கமா ஒரு பாவாடை ஒரு புடவை கட்டாம ஒரு பொம்பளை மானகட்ட முண்டை இந்த மாதிரி அவர் நிக்கிறது தற்பசனியத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டு என்னையும் பாருங்க நீ பொண்ணு நான் எப்படி கட்டுறது இப்பதான் பொண்ணா இருக்குல்ல அப்புறம் உள்ள வரீங்களா அந்த என்ன பண்றது நீ நான் பாக்குறது நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை கேட்டீங்கன்னா மனசு வெறுத்து போச்சு சிரிக்காம சொல்றீங்க சரி அல்லாம சொல்றீங்க பொண்ணா பிறந்தாலே பாவம் என் நிலைமை அந்த மாதிரி இருக்கு என்ன நிலைமை அது ஏன்னு கேக்குறேன் நான் பல வியாபாரம் பண்ணி முன்னுக்கு வரலாம் சம்பாதிச்சு என்ன பழம் பழம் இல்லடி பழக வியாபாரம் பண்ணி ஒரு மாலை வீடு கட்டி ஒரு 5 கார் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆப்ப கடை வச்சு பார்த்தேன் ஆப்ப போடுச்சா ஆப்ப போல யார போல யாரும் விட்டு போட்டானோ அதுக்கப்புறம் என்ன கடை போட்ட வியாபாரம் படுத்து போச்சு டீ கடை வச்ச அது வியாபாரம் படுத்து போச்சு அதுக்கப்புறம் எல்லா படி வச்சு பார்த்தது அதுல மனசு வெறுத்து போய் அம்மாண்டி இந்த உயிரை செத்து போட சொல்லிட்டு சாவ நட்டு முடி எடுத்துட்டு என்ன முடிய முடியல எங்க கலாமுச்சி போனீங்க
முடியெடுக்க முடி வந்தா ஆனா இப்போ மண்டைக்கு இந்த முடி ரொம்ப அழகா அப்படி வளர்த்து வச்சிருக்கிறேன். அது நாட்டி கேட்கிறேன் கூட மனசு வச்சு போய் சாப்பிட்டு என் பக்கத்துக்கு சுரேஷ் இருக்காரு சுரேஷா அந்த பையனை கூப்பிட்டு தம்பி தம்பி ஒரு 150 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வராங்க 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டா அதான் சாக போய் அப்படியே கிடையாது. அது போட்டு சாப்பிட சொல்றேன் இந்த பூஜை கடையை சரி சுரேஷ் அந்த கடையில் நின்று அக்கா அக்கா என்ன கூப்பிடுறா சுரேஷ் சரி என்ன தம்பி அக்கா நீ சொன்ன மாதிரி கோட்டு வாங்கிட்டேன்னா மீதி எம்மாண்டா இருக்குன்னு என்கிட்ட உங்க காசு இல்லை நான் 20 ரூபா வச்சிருக்கேன்னு சொன்னா சரி ஒரு 10 ரூபாய்க்கு எலி போட்டு வாங்கிட்டு வராங்க அதையும் வாங்கிட்டு வந்தா 2 சாம்பார் வடை வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து எட்டி சாக போறேன்னு ஒரு கோட்டை வாங்கிட்டு 2 சாம்பார் வடை சாக போறதுக்கு சரி சாக போறது என்ன இருக்கு 2 கட்டியை ஊத்தி சரி வெள்ளம் தாத்தா காட்டி எதுல வரல அப்புறம் சரி கட்டியை குடிக்க வாய்க்கு கொண்டு போற அப்புறம் சத்தம் வந்து பாரு நீங்க விஷம் கட்சியா இந்த மாதிரி சோகமான ஒரு பீஸ் ஒன்று போட்டாங்க சரி அந்த பக்கத்துக்கு சரி யாரு சாவுங்க சத்தம் வந்தது சரி இந்த சத்தம் வந்த உடனே அந்த கையை பிடிச்சு கொடுத்து சாவடி நீ செத்துட்டா உன்னை போய் குழி வைக்க போறாங்க யார் செத்து போட்டா நான் செத்துட்டா குழி முடி வைப்பாங்க குழி கொண்டு வைக்கணும் அப்ப மண்ணு திங்கிற உடம்ப மனுஷன் செத்து போறான் அந்த பாட்டி ஒரு செய்தி சொன்னாப்ப எனக்கு எல்லா எவ்வளவு பண்ணி பார்த்தேன் 10 காசு பொண்ணு சம்பாதிக்க முடியும் நீ அந்த எவ்வளவு பண்ணா என்ன அதுதான் பலாண்டு வைக்க போறியா இதுக்கு மேல எப்படி ஒரு புரிய வைக்கிறது அந்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த டீலிங் பிடிச்சி போய் அப்படியா கட் அவுட் அடிச்சேன் இதே ட்ரெஸ்ஸோட கட் அவுட் அடிச்சு என் பொண்ணு கூட போட்டேன் யார் என்ன பார்க்க வந்தாலும் தலைக்கு 1000 ரூபாய் தலைக்கு 1000 ரூபாய் அப்ப ஒரு ஆளுங்களை பார்க்க வந்தா 1000 ரூபாய் புதுக்கோட்டை கரூர் அரியலூர் ஆண்டிபுரம் பெரம்பலூர் அடிச்சு விட்டேன் அப்புறம் என்ன என் பேர் கூட்டு சுபாவம் போட்டிருக்கு ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறான் பாரு அக்கா அக்கா அப்படின்னா என்னடா அக்கா புதுசா கேட்கறான் என்ன அவனுக்கு கூட்டமா இருக்க போட்டிருக்கு என்னடா உனக்கு பிரச்சனை எனக்கு ஒரு 5 பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னான் பாரு 5 பேருக்கு 1000 ரூபாய் சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு எங்க வரும்னு கேட்கறேன் அந்த புள்ளை பக்கத்துல ஒரு பெரிய மாறி முடிக்கு சொல்ல வந்தவன் என்ன பண்ணிட்டான் ஒருத்தன் சந்தில இருந்து ஒருத்தன் வந்தான் இந்த முஸ்லீம் நீங்க பார்த்து குறுகுறு வந்தான் பாரு அவங்க 1000 எடுத்துட்டு வரோம் மொத்தம் 5 பேர் சேர்ந்து 5 பேர் 5000 ரூபாய் ஆமா அதுல ஒருத்தன் சும்மா இருக்காது எனக்கு காலியை கட்டி போட்டு மேல கையை போட்டு கட்டிட்டு வாயை துணி வச்சு அடிச்சுட்டாண்டி அந்த பெட்ட போட்டு குழந்தை மணியை படுத்து இருக்கிறேன் 12 மணிக்கு படுத்தவன் 5 மணி வரைக்கும் 7 மணி முக்க கூட 7 மணி மூத்திரம் வருது எனக்கு படுத்து இருக்கிற மாதிரி காலையில எழுந்துச்சு ஒரு பாக்குறேன் 6 மணி வரைக்கும் ஒரு 100 ரூபாய் பணத்தை பெட்டு மேல போட்டு ஒரு பேப்பரை எழுதி போட்டு போயிருக்க மாதிரி அஞ்சு மாதம் வந்த முன்னே முச்சிக்கு 1000 ரூபாய் காலி மனசு வெறுத்து போய் அப்பதான் கண்ணாடி பாக்குறேன் என் மூச்சு அவ்வளவு இப்படி நான் பட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் நீங்க பொம்பளை நானும் பொம்பளை ஏண்டி நான் உன்னை கேட்கிறேன் பொம்பளைக்கு பிடிச்ச பூ என்ன பூ சொல்லி பாப்போம் அதுதான் இல்ல சிரிக்காம சொல்லி பொம்பளைக்கு பிடிச்ச பூ மாறாப்பூ இல்ல கருப்பு ஆமாண்டி அது இல்லாம தான் நாட்டை சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு சைக்கிள் கம்பெனிக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க சைக்கிள் கம்பெனிக்காரன் என்னமோ நல்லவர் தான் அவருக்கு எனக்கு சாந்திக்கு மூத்திரம் வச்சாங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பாருங்க நான் பெட்ரூம்ல உட்கார்ந்தேன் பாரு எங்க போனாலும் பெட்ரூம்ல படுக்கிறது உட்கார்றதுனா அப்புறம் என்ன பண்ணுது நான் பொம்பளை போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் நைட் ஒரு புதுமா இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து அந்த சைக்கிள் கம்பெனிக்கார புருஷனா வந்தான் பாரு நீங்க பழக்க தோசத்துல ராத்திரி 1 மணிக்கு அந்த பட்டசலை பஞ்சர் ஓட்ட பட்டசலை அத போட்டு கொடை போட்டு கைக்காங்க ஐயோ பொறுமை நினைக்காது அவன் பழக்க தோசத்துல வாயில பம்பு எடுக்கிறான் என்ன மூச்சு விட்டு நல்ல வேலை வாயில வச்சு அடிச்சா அது இன்னும் அவன் என்ன பண்றான்னு பழக்க தோசத்துல இந்த கூச்சி பிசுக்கு பாரு நல்ல வேலை வாயில வச்சு அடிச்சா குப்புற படுக்க வச்சு சுத்தமா கொத்தியா வராது சரி அந்த மாதிரி இந்த குயிக்கி பீஸ் இருக்கு பாரு அது குயிக்கி பீஸ் இந்த பஞ்சர் விட்டுறது மனசு வெறுத்து போய் எது வேணாம்னு இந்த பக்கம் ஓட வந்துட்டேன் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் தெரியுமா என்ன எல்லாரும் கேட்டாலும் தெரியுமா பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில்
5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபாயா? 11 சும்மா நிறுத்துடு. இங்க சும்மா பாரு. நிறுத்துடு. நான் சரி ஏய், வத்த சரிக்கு. உனக்கு பிள்ளைங்க இருக்கா, புருஷன் இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா, ஆகலையா? அந்த கதையா கேக்குறேன். இந்த தாவணி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தாவணி எந்த கடையில வாங்குன? நானா வாங்கினேன்? ஆ. இதெல்லாம் எவன் போடுறது? என் புருஷன் சுடுகாடு வாங்கி விடுறாங்க. அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன உனக்கு பிரச்சனை? அதுலயே கண்ணா ஆமா, இந்த துருத்து விடு. ஏண்டி? ஏண்டி சமந்தா? மாறு கட்டு கட்டுதா இப்படி ஒரு கட்டுப்பியாடி? அப்படி கட்டிட்டு சொல்லுவாங்க என்ன கேரளாக்கார மாதிரி அடிக்கப்படுறாங்க. ஏய், இப்ப எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. ஆ. இப்ப நான் செய்யற வேலைக்கு நீ செய்யு. செய்யு. நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. இந்த மைக்கை வளைச்சு வைக்கிறேன். அதை வளைச்சு வைக்கிறேன். கையை தூக்காம இதெல்லாம் நீ தூக்க பாப்போம். அவ்வளவுதானே? இந்த முன்னாடி சொன்னதுதானே? தூக்க பாப்போம். ஏன் ஊத்துற? ஏன் ஊத்துற? ஓ முத்திரை எங்க இருக்கு? ஏன் ஊத்துற? தோலை ஏற்றக்கூடாது. எங்க? இப்படி ஏற்றத்துக்கு ஏன் ஊத்துது? என் கை இல்ல. கடவுள் படைப்பு கை இல்ல. உன்னால முடியாது. ஆ. அது ஒரு சூடு கட்டவல்ல கூட கூட சொல்றாங்க. கட்டவனே, ஒரு கட்டவனே, கட்டவனே. அது புத்தி கட்டவல்ல ஒரு கூட சொல்றாங்க. அடி பாத்தவனே, ஒரு கட்டவனே. ஆளு ஏய், சும்மா நிறுத்து. பேசுறது மறக்கவே பேசல. அடிச்சேன்னு வச்சுக்க, பாவனை கடனை போயிடும். ஆஹா. நான் ரொம்ப நாளா பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளையாச்சே, அப்படியே ஒரு அடக்க உடக்க மறுக்கணும். ஓ என்ன குட்டி சேவல் நினைச்சிட்டு ஏய், நீ அங்க போகும்போது ஆம்பளைங்க யாரு வந்தா அப்படிதான் முடியாது. நீதான் ஒரு பொம்னாட்டி. அப்படிதான் பண்றது. ஏண்டி இப்படிலாம் இருக்கிற நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டோம். நம்மள எம்மா நாளும் தாராளமா இருக்கிறோம். அரண்மனை ரொம்ப நாளா இருக்கும். ஆமா. நான் நான் பெரிய தலை, நீ சின்ன தலை. நீ பெரிய தலை, ஆ. நான் சின்ன தலை. நான் நீ வந்து ஆ. அந்தரங்க தோழி, நீ நான் உயிர் தோழி. இல்ல. ஆ. நான் உயிர் தோழி, நான் நீ போந்தா கோழி. போண்டா கோழியா? போண்டா கோழி பார்த்துருக்க முதல்ல. நான் போந்தா கோழி இப்படிதான் இருக்கும். அப்ப நாட்டு கோழியா நீ? நீ உயிர் கோழி இது உரிச்ச கோழி எது உருட்ட கோழி? உருட்ட கோழி இன்னைக்கு வரல. இதுதான் போந்தா கோழி. சரி இங்க பரவாயில்ல. பாரு. ஆமா நான் உங்களை கேட்கிறேன். ஆ. நீ கேட்டு. கேளு, இருந்தாலும் பரவாயில்ல. நான் கேட்கணும் நினைச்சிட்டு இருக்கேன். உன் கூந்தல் கொஞ்சம் நீளமாக அப்படியே கருமையா இருக்கிறது காரணம் எப்ப? கருமையா இருக்கிறது காரணம் ஆ. என்னன்னு கேட்கிறேன். என்னது? சுத்தமா எண்ணெயே தடறது கிடையாது. ஆ, சும்மா கருங்கிறது காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எல்லாரும் வந்து என்னென்ன ஆயிலாம் போடுறாங்க. ஆ. கேரள தடவுறான், கனக தடவுறான், ஆ, என்ன தடவுறாங்க? நான் ஒரு டப்பா தாழ் டப்பா எடுத்து வச்சிருக்கேன். டாக்டர்ப்பா. ஆமா. ஆ. அதை வேணா தடவி பாரு. சுத்தமா சீப்பு போட்டா கூட அதே மாட்டி நிற்கும். அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஆ. பரவாயில்ல. சரி. இந்த தாவணி ரொம்ப நல்லா இருக்கு. சரி தாண்டி விடு. நீ மூஞ்சிக்கு என்ன பூசி போய்க்கிறேன்? கோபுரம் மஞ்சத்தூள். நான் என்ன பூசி போய் தெரியுமா? என்னது? கோவண பூசி மஞ்சள். ஆ? நான் என்ன முறை போட்ட வளர்க்கணும் தானா வளர்க்குது. அது பண்ண போயிட்டு போகுது. என்ன இருக்கா இல்லாதது ஒண்ணு இருக்கா ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லடி, பொம்பளையா பிறந்தவளுக்கு அது இருக்காது. ஆனா ஒண்ணுகிட்ட இருக்கு. என்னடா இங்க பாருடி, மூக்குக்கும் வாய்க்கும் நடுப்புற கருப்பா இருக்கு. அது என்ன? நடுப்புற கருப்பா இருக்கா? கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கா? ஆஹா. மீசை இருக்கு. மீசை கேட்கறியா? ஆமா. கம்பளி போச்சு கம்பளி குட்டி தான் ஒண்ணு இல்லையே. ஆனா மீசை எப்படி வந்து தெரியுமா? எங்க அம்மாவுக்கு பொம்பளை புள்ள, எங்க அம்மாவுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசை. உங்க அம்மாவுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசை. எங்க அப்பாவுக்கு பொம்பளை புள்ள பிறக்கணும். பொம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசை. ஆண்டவன் படைப்பு. படைப்புல அதுல இது வரைக்கும் பொம்பளையாவும், இதுல இது வரைக்கும் ஆம்பளையாவும் ஆண்டவன் படைப்பு. அப்ப கீழே எது? எல்லாம் மாறி மாறி இருக்கு இன்னைக்கு. இங்க பாரு, இன்னைக்கு நான் உங்களை கேட்கிற கேள்விக்கு பட்டு கொட்டாங்காச்சி நெஞ்சுக்குள்ளே குத்துகின்றது. குத்துல சுத்திக்கின்றது. சுத்துது. இங்க பாரு, என்ன பார்த்த உடனே எவ்வளவு கூட்டம் அழகழகா பார்த்து உட்கார்ந்து இருக்குமா? வரேன் 10 ரூபா எடுத்து கொண்டு வந்து அப்படியே பார்க்க பாரு, ஏச்சு உட்காராண்டா சூடு எடுத்து தெம்பா இல்ல ஏச்சு போய் அப்படியே கட்டிட்டாரு. போய் கட்டிக்க, போ, போ, போ. ஊரே கிளம்புறாங்க.
எப்படி உன் புள்ள அங்க போறான் பாரு. அவன் புள்ள உள்ள போறான் புள்ள குதிரை குமாரு என்ன குமார், மூத்திரம் வேற குமார். மூத்திரகுடி குமார் நான் சரியா சொல்றேன். மூத்திரகுடினா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா எப்படிப்பட்டதா? இன்னைக்கு சொல்ற பாருங்க. பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுது ராஜபார்வையில் உல்லாச பூங்குயில் காதல் பார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுது. பூவை தொட்ட புருஷமா இருக்கா? ஆமாடி. ஆமா, புருஷமா இருக்க. ஏன் இதை கட்டியிருக்க? என்ன பண்றது? சரி, அடி விட்டு நீ விட்டு நீ வந்துட்ட அம்மா வந்தாங்கன்னு வச்சுங்க, அட்டக்க உடக்கமா அம்மாவுக்கு வணக்கம் வைக்கணும். அம்மா நிறுத்துங்க. ஏன்? அடக்க ஒடுக்கத்தை பத்தி நீ சொல்றியா? ஏன் என்ன? அடக்க என்ன, அடக்க ஒடுக்கமா? அப்படியா? மரியாதை தெரிஞ்சு வரணும். அப்படியா? இருக்கட்டும்டி. அம்மா வந்தாங்க, யார் வந்தா அடக்க உடக்கமா வணக்கம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. யாரு? அம்மா பத்தி எனக்கு தெரியும். அம்மாவுக்கு நான் தான் உயிர் தோழி. சரி, அப்படியே ஓரமா இரு, அம்மா கூப்பிடலாம். நீ ஓரமா இரு, நான் ஓரமா இருக்கேன். கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி உறுத்தாக்கி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மன்னவனுக்கும் எனக்கும் சீமந்த விவாகம் சந்தோஷமாகவே நடந்தது. அந்த சைடு நல்லா இழுத்து விட்டு நல்லா கிரவுண்ட் உட்காருங்க.
மன்னவருக்கும் எனக்கும் சீமந்த விவாகம் சந்தோஷமாகவே நடந்தது. மன்னவரோ ஆசையாக 2 வரங்களை கொடுத்தார். அதே போலவே நீலமேக சாம்பல் அறுவடனான ஒரு குழந்தை மரம் முன்பு பார்த்த தண்டகாவனத்தை இன்னொரு தரம் பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். அதன்படியே மன்னவரோ 2 வரங்களை கொடுத்தார். 2வது வரங்களை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சங்கடத்தோடு தான் கொடுத்தார். ஜானகி, முன்பு பார்த்த வனத்தை இன்னொரு தரம் பார்க்க வேண்டாம், முன்பு பட்ட துன்பம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல என்று எவ்வளவோ எடுத்து சொன்னார். அவரும் பிடிவாதம் பிடித்தார், நானும் பிடிவாதம் பிடித்து அடைபிடித்து அந்த வரத்தை வாங்கினேன். என் கற்பகாலம் முடிவதற்குள்ளாகவே யாராவது அழைத்து செல்ல வருவார்களா என்று காத்திருக்கிறேன். யார் வருவார்கள், யார் அழைத்து செல்வார்கள் என்று தெரியாது. எனக்கு முன்னால் வர வேண்டிய தோழி பெண்கள் எல்லாம் வந்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இன்று பதிபூஜை செய்ய வேண்டிய நாள், மங்களகரமாக விளையாட வேண்டிய நாள். அதனால் அடியே தோழி பெண்களா, இல்லம்மா, இன்னொருத்தி வந்திருக்கா. ஆமாம்மா, அவளுக்கு உனக்கு உயிர் தோணு. அம்மா இருக்கிறாங்க, ஒரு நாட்கள் அம்மாவுக்கு நான் வந்ததுக்கு வணக்கம் வச்சுட்டேன். அம்மாவுக்கு சிம்மாசனம் எடுத்து நான் போடுறேன். ஆனா அம்மாவுக்கு நீ அட்டை போட்டக்கமா வணக்கம் வை. சும்மா நிறுத்துடு. பேசுற பேசு. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் ஒரு போற மை மை ரா போ. அம்மா அம்மா ஏண்டி உனக்கு கேட்டேன்னா அம்மா நிறுத்து. அம்மாவுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுது? அம்மாவுக்கு நமஸ்காரம் எப்படி பண்ண தெரியுமா? நான் நமஸ்காரம் பண்ணணும் பாரு. எப்படி வைக்கிற? நமஸ்காரம்னு பெரிய வசந்தல சொல்றேன். நான் பாட்டு சொல்லி கேட்டேன் பாரு. இங்க பாரு. அம்மா இப்ப பாரு, நான் பாரு. அம்மா மாமா பாதத்தே பிரபுசனமே
சும்மா சத்தம் போட்டு பாதி தெரு சொன்னாங்க. பாதி தரிசனம் அங்கே இருக்கு. முழு தரிசனமும் வந்திருக்கு. இப்ப முழு ஜனமும் இன்னைக்குதான் வந்திருக்கு. அப்படியா? பாதி ஜனம் இங்க உட்கார்ந்திருக்கியா? சரி. பாதத்தே தரிசனமே. பாதத்தே தரிசனமே. கீழத்தே தரிசனமே. நீங்க தொண்டை விட்டு பாத்தீங்களா? உருண்டை ஓட்டிருப்பாங்க அந்த ஆமா, இவ பரதநாட்டியம் ரொம்ப அழகா ஆடுவா. ஜதி போட்டு வேற ஆடுவா. அதனால எப்படி சொல்லிட்டீங்களோ மாமா யாரா கண்ணோடு காண்பதெல்லாம் பாட்டு மாட்டினாங்க. இதுக்கு நான் பாடல் அம்மா கண்டுபிடிச்சாங்க. அம்மா கண்ணோடு அம்மா அதாவது ஒருவரை அழ வைத்து விடலாம். ஆமா திடீரென்று ஒரு தப்பான வார்த்தையை பேசி ஒரு மனதை காயப்படுத்தி விடலாம். கண்டிப்பா அது எங்கேயுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். உண்மைதான். ஆனா ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது என்பது எல்லாராலையும் முடியாது. சிரிப்பு ஆண்டவன் கொடுத்த வரம். சில பேருக்கு எப்படி தூக்கத்தை கொடுத்திருக்காங்க, இந்த தூக்கத்தை பத்தி தூக்கம் வராதவங்களுக்கு தான் தெரியும். ஆமா தூங்குறவங்கள்ட்ட கேட்டா தெரியாது. தூக்கம் வராதவங்களுக்கு தான், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். கண்டிப்பா அதே போல தூக்கம் வருபவங்களுக்கு தூக்கத்தோட அருமை தெரியாது. தூக்கம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த அதே மாதிரி இதெல்லாம் ஒரு வரம். கண்டிப்பா தூக்கம் கொடுக்கிறது, சிரிப்பு கொடுக்கிறது. சிரிப்பு என்பது சிந்திக்கக்கூடியது, மனதனுடைய மூளையை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியது. அறிவு வளம் சிரிப்பு சிலது இங்கேயே வந்து இடம் வந்த மாதிரி உட்காந்துக்கும். ஆமா சரி. அதுக்கு என்ன வசனமோ தெரியும். எவ்வளவுதான் மனசு இறுக்கமா இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் அடுத்தவங்களையும் சிரிக்க கூடாது, தன்னையும் சிரிக்க வச்சுக்காது. அது சில ஜென்மங்கள். ஆமா அப்படி அது எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அந்த சிரிப்பு நீ கொடுக்குற பாரு, அதுதான் இங்க பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா எவ்வளவோ குடும்பத்தோட மனசு வேதனையோட எல்லாரும் கண்டிப்பாக படிக்க முடிந்து கொண்டிருக்கிறேன். அம்மா போன வருஷம் அந்த மாதிரி தான் சொன்னேன். அம்மா எல்லாத்தையும் நீ அழைத்து விடு, வருவாய். கூடிய சீக்கிரம் சேர்ந்து விடலாம். அம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க. சரி குசு குசு பேசாத. அம்மா என்னோட நீங்க அழகா இருக்கணுமா? சுமார் சுமார் ஊசியை பார்த்துக்கிறியா? உன்னை கண்டாலே
எங்க வித்தகர்களுக்கெல்லாம் சிரிப்பு தாண்டி. பொட்டிக்காரன் நீ வரன்னு சொன்னாலே துள்ளி குச்சிட்டு தான் வருவாரு. பகல்லையும் தூங்கல கிடையாது, ராத்திரிலையும் தூங்கி. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. வந்து ஒரு ஆனா பஸ்ல உட்கார்ந்து கொண்டு பார்த்தா ஆளை காண பார்த்தா அங்கே நிம்மதி இல்ல. பாட்டு போட்டு விட்டுறாங்க, இல்லைன்னா போன் எடுத்து வச்சுக்கிட்டு சத்தமா பேசுறாங்க. என்ன பண்றது? எல்லாமே இருக்கு. அனைத்து தாண்டில கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம். ஆமா, எவ்வளவு துன்பங்களை எல்லாம் சகிச்சு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை, உண்மை. எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த நமக்கு இது சொந்தமான தேப்பாயின் சோலை மயங்கிட்டாரு. அவர் அதிகமா பொம்பளையே பார்க்க மாட்டாரு. இதுல வேற பெண்களுக்குள்ள அச்சமடம் நான் பயிற்சி என்பது ஏதாவது உங்க 2 பேருக்கு இருக்காடி? ஆறு இருக்கா? இது என்னது? அது வாராண்டி வாராண்டி
தர்மராஜ். நான் என் கணவர் ராமரை பத்தி சொல்றேன், இவ தர்மரை பத்தி சொல்றா. மன்னார்குடி தர்மரை சொல்றியாடி? ஒரு பாட்டை கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டது இல்ல. அன்பே மயங்கி அவரை பிடிச்சிருக்கா. முந்தா நாள் என்னமோ கனகராஜ பிடிச்சிருக்குன்ன, நேத்து என்னமோ செல்வத்தை பிடிச்சிருக்குன்ன. அப்படி மாத்தி மாத்தி பிடிச்சாலும் பார்த்து மாடி விட்டுறோம். அப்ப மாடி வீடு கட்டுறவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி என்ன தாண்டி சரிங்க அடியே முத்து போல் பல்லழகி. அப்படியே புது வீடு கட்டிட்டா இப்படியே கொண்டு வச்சிருந்தோம். அடியே அதாவது என் கணவர் ராமரை நினைக்கும் போது எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? எப்படி தெரியுமா இருக்கு? சித்திர போகும் வந்து இந்த போட போட்டீங்கன்னா வேற போட ஊர்ல மாதிரி பண்ணீங்கன்னா இந்நேரம் தொப்புனு கீழே வந்துருப்பேன். போட்டதுல பல ஒடிச்சு கொடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் நம்ம கலகலப்பா இருக்கணும்ல. நீ ஏதாவது ஒரு பக்கமா வச்சுக்கிட்டியா? அதாவது நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. பெண்ணை ஏன் இப்படி அசிங்கப்படுத்த? நாளைக்கு பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அங்க வேலைக்கு செய்கிற பெண்கள் எல்லாம் இந்த நாடகத்தில் நடிக்கும் வந்த பெண்கள் எல்லாம் தாராளமாக நடந்துக்கிட்டாங்கன்னு பேச மாட்டாங்க. யாரு நீ? வயசுக்கு வந்த பொண்ணு. நீ வயசுக்கு வந்த பொண்ணு. பச்சை பார்வை நாம 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வரணும். இதான் கடைசி விளையாட்டு. இதுல இருந்து இந்த இதை போட்டு வை. அது போடும்போது அது மேல நிப்பாட்டு. இது இந்த இடத்துக்கு சரியா வந்துடணும். திருப்பி போய் ஆபாது ஒரு பண்ணி இருக்கு பாரு. அந்த மது இருக்கு பாரு, அந்த குன்று கல்லு, அந்த கல்லு போய் தொட்டுட்டு வந்துடணும். யாரு முதல்ல சரியா 3 பேர் ஒரே இடத்துல ஓடணும், ஒரே இடத்துல வரணும். மாத்தி மாத்தி ஓடணும். நல்லா கவனமா வச்சுக்க. அம்மா நானும் அங்க போகும்போது நீங்க பின்னாடியே வரணும். ஆமா. பச்சை பார்வை தீராதடி கொஞ்சமா வைக்கணும். பெண்களுக்குரிய விளையாட்டு இல்ல. ஒரு ஆப்ப வாங்கி ராவா சாத்துருமா? சரி, இத குடிச்சு குடிச்சுதான் இங்க இருக்கிற எல்லா பார்ட்ஸும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னமும் எதுக்கு அதுலயே இருக்கிற? விளையாட்டு ஆண்களுக்குள்ள விளையாட்டு. குறிஞ்சியிலே
மலர்ந்து குழுங்குதடி தன்னாலே. வீர போடுற அது நல்ல போடுறாங்க வீர போடுறது. ஏடி நாங்க எப்படி குட்டுறோம், நீ எப்படி கொட்டுற? நீங்க குட்டிக்கு நான் கூட்டுறேன். குறிஞ்சியிலே பூ மலர்ந்து என்னடி ஆச்சு? ஏன் ஒண்ணு என் புள்ள நினைச்சு போறேன். பதிவு செய்வீங்க புரிஞ்சு மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக கலை என்பவர்களை இப்போது முன்பாக வலி பூஜை நடக்கிறது. முக்கிய செங்கல் ஒரு 300 ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டு மேடைக்கு ஒரு பாடு கேட்டுக்கிறோம். வலி பூஜைக்கு ஒரு 300 ரூபாய் பணம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா எல்லாரும் கலந்துக்கலாம். தயவு செய்து தாய்மார்கள் எல்லாரும் இந்த வலி பூஜை கலந்துக்கிட்டா தாய்மார்கள் மட்டும் இல்ல, பெரியவர்கள், ஆமா ஆண்கள் தேவாதி தேவா நல்ல மழை பொழியிடவும் நல்ல மழை
மோதிர பூசணி ஆக்கத்து இனி வயிற்று வலி வாங்க 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 வாங்கம்மா எல்லாருமே வாங்க. காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் வந்து சில்லர் வாங்கிக்கோங்க. இந்த பாக்கி 20 பேர் வராம இருக்கீங்க. வாங்க. இந்த முக்கியத்தில் வரவே இல்லை. வாங்க வாங்க. இந்த பூஜையில கலந்த அனைவருக்குமே பல நன்மை கத்து கும்பிடுறது. வாங்க வாங்க. அண்ணா இப்ப சொல்லி முக்கியத்துக்கு வரல. வாங்க பூரியா கோயில் எனக்கு குங்குமா நீ வேற உன் தலையில இருக்க பூ எடுத்து கொடுத்துற ரகனாக்கி தலை வலிக்கா போடும். முடியே இல்லை
கிருப்பா நானும் பொம்பளை பயப்பட மாயா ஏசி போடுறான் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வச்சுட்டு வரணும். 3 துணி அள்ளி வச்சுட்டு வரணும். கேட்டு பாருப்பா அவங்க நாட்டமா அம்மா இதேமுறை சேர்ந்த தெய்வ சிகாமணி விஜயராணி யாழினி இடத்துல வைக்கணும். குத்து விளக்கு அதாவது தினையிலும் ஏற்றி வைக்கிற அந்த காமாட்சி விளக்கு கீழே வச்சு விளக்கு ஏற்றணும். அப்படி விளக்கேற்றி விட்டால் மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருப்பாங்கிறது ஐதீகம். அதுக்காக நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க வீட்லயே உட்கார்ந்துருந்தீங்கனால மகாலட்சுமி வராது. நல்ல நம்மளா அடிச்சாலும் செய்திருக்கு. ஒண்ணு மட்டும் விட்டு விடுவேன். நன்றி மறக்காமல் இருந்தாலும் சரி. ஏன் சொல்லுங்க அடே எங்கோ மனம் வீசுது போய் பார்த்துட்டு வா. உங்க புதுமை கையில வச்சுக்கணுமா சொல்லிட்டா யாரு என்னது அவங்க புதுமை வச்சுக்கணுமா வச்சுக்கணுமா நீ ஏ சாமி போட்டு பயங்கரமா இருக்குமா சாமி எப்ப பண்ண விஷயம் சொன்ன என் கோமல விஷயம் நீ 10 நான் 10 நான் பார்த்தது ஏன் ஆண்கள் வாட எடுக்கிறது நீ முதல்ல போய் பாத்து நான் இல்ல நான் தலை நான் போய் பார்த்துறேன் அது என்ன பிடி அதான். ஒரு கோடி சாமி நான் என்ன சொன்னேன் கொடை குடிச்சா அவரு இல்ல கொடை வைக்கிறது இல்லை அப்புறம் முன்னொரு காலத்துல சூர்பனகை மூக்கடுத்து விட்டுன்னு அறுத்து விட்டா இருப்பாரு உன்ன மாதிரிதான் இருக்க மாட்டேங்க சூழ்நிலை ஆமா வழிகிட்டு அதெல்லாம் இன்னைக்கு சொல்லலாம் வந்துட்டு யார் தெரியுமா இளையாட வந்துட்டாரு அங்கே விடிய காலம் நான் வீட்டுக்கு வருவேன் நான் போய் முதல்ல வணக்கம் வச்சு வரேன் நான் போறேன் பாரு அப்ப என்ன செய்யுது மாமா மாமா நாராயணா குட்டி பெருக்கு வந்தா இல்லையா கோழிக்கு வளர்க்குறாங்க அதுங்கிற இதுங்கிற பேசுறேன் பார்க்க வேண்டிய என்ன பிடிச்சிருக்கா
ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். ஏங்க, உங்க நான் கேட்கிறேன். என்கிட்ட பேசணும்னா ஒரே ஒரு சந்தேகம். அது என்ன செஞ்சீங்க? சூடு பண்ணவே மூக்கெடுத்து விட்டு இன்னொன்னு வச்சீங்கல்ல, அது என்ன செஞ்சீங்க? அது எண்ணெயில சட்டத்துல போட்டு வச்சுட்டு இருந்தாரு. அதான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது நடுவு சொல்ற பாரு. மகாராஜாட்ட போய் இந்த கேள்வி கேட்கிறேன் சோத்துட்டீங்க வேற எதுவும் அடுத்தது என்ன பண்ணேன்னு கேட்டா இது என்ன குஞ்சிக்கு எண்ணெய் போட்டு போட்டு ஊர் போட்டு விட்டு முடியும் ஆரம்பிச்சா நீங்கள் சென்று பாருங்கள், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இதே மகாராஜா வந்துட்டாரு. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் சென்று பாருங்கள். இளையராஜா இருக்காரு. எனக்கு இந்த முடி இருக்குதுன்னு வச்சுக்க. போ. மூக்குள்ள பாக்குறாரு. வணங்குகிறேன் மாதா. இன்று போல் என்றும் வணங்குகிறேன் என்று என்னை இப்படி ஆக்கிரமம் செய்கிறீர்களா? இன்று போல் என்றும் வணங்குகிறோம். மைத்துனா, அருமை மைத்துனரே, அருமை மைத்துனரே, அருமை மைத்துனரே, இன்று வருகை வருகை மனதிற்கிடைய அருமை மைத்துனரே, திருலோகம் புகழ் அதிகரி ராமர், எதிரிகள் எதிரும் ஓடினார்கள் தம்பி அருமை மைத்துனரே. என் அந்தபுரம் தேடி சேரி வந்தது, தம்பி எனக்கதை தெரிய சொல்லுமே அருமை மைத்துனரே. தண்ணீர் வர வேண்டும் மைத்துனா, என்னை தேடி நாடி ஓடி வந்த காரணம் யாது மைத்துனா? மதனி, மைத்துனா, என்றைக்கும் இல்லாமல் தாங்களுடைய அரண்மனை நோக்கி கால்நடையாகவே வந்தேன் என்றால் அது தாங்கள் செய்த பாக்கியம் தான் மதனி. எங்கள் அண்ணா என்னிடத்தில் என்ன சொல்லி தாங்கள் இடத்தில் அனுப்பி வைத்தார்கள் தெரியும். சொல்லுங்கள் மைத்துனா. அண்ணா தெரிவித்த வார்த்தை இருக்கின்றதே மதனி. மைத்துனா, சொல்லுங்க. எங்கள் அண்ணா சொன்ன வார்த்தை நன்மை. அண்ணா சொன்ன வார்த்தை நன்மை. எங்கள் அண்ணா சொன்ன வார்த்தை அப்படியே பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கியா? ஒன்று வந்து வரா கரெக்டாக பிடி. அதாவது அண்ணாருக்கும் தாங்களுக்கும் ஸ்ரீமந்த விவாகம் வேறு சீரும் சிறப்பாக முடிந்த பிறகு முடிந்த பிறகு கபடி உல்லாசமாக பகடைகளை விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் அண்ணாவிடத்திலே தாங்கள் இரண்டு வரங்கள் கேட்டுக்கொண்டது உண்மைதானே? உண்மைதான் மைத்துனா, உண்மைதான். அதாவது முதல் வரம் எனது அண்ணாரை போல நீல வெளிய சாம்பல வந்து 32 லட்சம் நல்ல வீர தீர கம்பீரம் பொருந்திய புத்திரன் வரம் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். உண்மைதான் மைத்துனா, கேட்டுக்கொண்டே. மதனி, மைத்துனா, மற்றொரு வரம் யார் வரம் தெரியும்? சொல்லுங்கள் மைத்துனா. மதனி, மைத்துனா, அது தம்முனிகள் தன்னாட்சியோ. தாயே
மைத்துனா மற்றொருவரும் சித்தன்னை கைகேசி மனத்தின் பிரகாரம் 14 ஆண்டு காலம் வனத்திற்கு சென்றோமே அந்த வனத்தை பார்க்க வேண்டும் என்று 2வது வரமாக அண்ணாவிடத்தில் கேட்டுக்கொண்டது உண்மைதானே? உண்மைதான் மைத்துனா. ஆகையினால் அந்த வனத்தை பார்ப்பதற்காக உத்த துணையாகவே மைத்துனா அப்படியா? அவன் நீங்கதான் வருகிறீர்களா? சந்தோஷம் சந்தோஷம் என் தம்பி மைத்துனா. சந்தோஷம் என் தம்பி மைத்துனா. யார் வருவார்கள் அழைத்து செல்வார்கள் என்று காத்திருந்த நேரத்தில் தானே வந்தது என்னை இல்லாத மகிழ்ச்சி அடைந்தேன். நான் எங்கு செல்ல வேண்டும், என்னென்ன வரங்களை பார்க்க வேண்டும், என்னென்ன வனங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை தெரிவிங்கள் வைத்து மகனே இதோ உதவிக்கிறேன் நீ அம்மா தாயே அம்மனே என்ன அற்புதங்கள் பார்க்க வேண்டும் அப்படியாக அண்ணா தெரிவித்த பிரகாரம் சந்தோஷமாக சென்று வனவேடிக்கை பார்த்தாக வேண்டும் முதலில் மைத்துனா. அது நீங்கள் வருவது சந்தோஷம்தான். அப்படி ஆனால் நான் உடனே வந்துவிட முடியாது மைத்துனா. உடனே வந்துவிட முடியாது ஆமா அப்படின்னா மைத்துனா, முதலில் நீங்கள் அறியாதவரா புரியாதவரா? நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்ன சொல்கிறார்? நமது தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா? தாய்மகள் இருக்கு. ஆமா அம்மா, அவர்களும் விடை வாங்கி வருகிறேன். இதோ தெரிவிக்கிறேன். பேர் சொல்லுங்கப்பா. பரத் குமார் கிருஷ்ணகுமார். இதே ஊரைச் சேர்ந்த பரத்குமார் கிருஷ்ணகுமார் அவர்கள் லட்சுமணனாக நடிக்கும் ஓட்டக்கோயிலைச் சேர்ந்த கருப்பையா அண்ணன் அவர்களுக்காகவும், சீதையாக நடிக்கும் ராஜாத்தி எனக்காகவும் 100 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார்கள். அப்பாவும் அவருடைய குடும்பத்தாரும் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய மனசங்கானோ வைத்துனா என் இளையவா சொல்லை கேளி மில்லியரசியல் வாழும் வனத்தை நான் பார்க்க சென்று அருமைந்த மைத்துனா
வாரே சின்ன தூரத்தை நீரும் சீக்கிரம் பூட்டி நிறுத்தி வையோ அருளைய நன்மைக்குனா ராமமூர்த்தி தருண்ராஜ் லோகித் ஆர்ட் காவி இவர்கள் ராமதாஸ் ராமமூர்த்தி தருண்ராஜ் லோகித் ஆட்சி காவி இவர்கள் எனக்காகவும் லட்சுமணாக நடிக்கும் மைத்திரருக்காகவும் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் இந்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். அப்படி நான் வர வேண்டும் என்றால் தாங்கள் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டுமா? ஆமா மைத்ரா. எதற்காக மதனி? உங்களுடைய தாய்மார்கள் என்னுடைய மாமிமார்கள் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். யார் அவர்கள்? கௌசல்யா, ஆமா. கைகேயி, ஆமா. சுபத்திரா என்று சொல்லக்கூடிய உமது தாய்மார்கள் இருக்கின்றார்கள். எனது மாமிமார்கள். ஆமா. அவர்களிடம் அவர்கள் அனைவரும் இல்லத்தில் மூத்தவர்கள் தான். மூத்தோர் சொல் வார்த்தை கடலிலும் பெருகல்லவா? இல்லத்தில் ஒரு பெரியவர் இருப்பது பெருமாள் இருப்பதற்கு சமம்தான். அதனால் பெரியோர் சொல்படி கேட்டு நடந்தால் நல்லது. அதனால்தான் பெரியவராகிய நமது தாய்மார்கள் சென்று நான் விடை வாங்கி வரும் வரையில் தாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று. மதனி, மைத்திரா, வேண்டாம் தனி, வேண்டாம். ஏனென்றால் அன்னாரிடத்தில் தாங்கள் வனம் பார்ப்பதற்காக வனம் பார்க்க வேண்டும் நானா, வனத்துக்கு போக வேண்டும் நானா, வனம் பார்க்க வேண்டும் நானா என்று அன்னாரிடத்தில் அடம் பிடித்து பிடிவாதமாகவே அந்த வனத்தை வாங்கினேன். அதை ஏன் கேட்கிறீர்கள்? மதனி, உங்களிடம் என்ன சொன்னார்? உடனே அழைத்து போயிட்டு தானே சொன்னார். நடந்த சண்டையை சொன்னாரா? வானத்துக்கும் பூமிக்கும் புதித்து விட்டார். என்னை பிடித்து தள்ளாத குறையாக கரவென்று சொல்லிட்டு கீழே விட பார்த்து விட்டேன். ஆமைத்துனா என்று அவ்வளவு சண்டாடி கொலைகாரி அப்படி இப்படி என்று என்னை வாடி போடி என்று என்றாவது பேசியிருக்கிறாரா? அவ்வளவு பேச்சு பேசிவிட்டார். நேற்று இந்த வரத்தை நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். அவர்தான் பிடிவாதமாக வரம் கேள் என்றார். கேட்டுவிட்டு என்னை திட்டி விட்டார். இன்றைக்காவது எங்கள் அண்ணா தாங்களை பார்த்து இழிவாக எந்த வார்த்தையும் தெரிவித்திருப்பார்களா? இல்லை. அப்படி இருக்க தாங்களை திட்டி விட்டார்கள், கரகரை என்று சுற்றி விட்டார்கள். உண்மைதான் மைத்ரா சொன்னேன். அதனால்தான் அடம்பிடித்து பிடிவாதம் பிடித்து வாங்கினேன் அல்லவா? இருந்தாலும் மூத்தோரான நமது அன்னையரிடம் சென்று விடை வாங்கி வந்தால் எந்த பிரச்சனை இருக்காது அல்லவா? அண்ணா இடத்திலே அவ்வளவு அடம் பிடித்து பிடிவாதமாகவே எங்கள் அண்ணா தாங்களை எல்லாம் என்னென்ன வார்த்தையோ சொல்லி பிறகு தங்களுக்கு பணம் பார்க்க விடை கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல தாய்மார்களிடத்தில் சென்று நான் எல்லாம் பார்த்து வரையம்மா, எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் அம்மா என்றார். தாய்மார்கள் தாங்களை வனம் பார்ப்பதற்கு விட்டு விடுவார்கள். விடமாட்டார்களா? அண்ணாவை போலவே தடுத்து விடுவார்கள். ஐயோ, கூடாதம்மா. அப்படி
அப்படி சொல்லிடுவாங்க வளர்ந்தால் என்று தாங்களை நிறுத்தி விடுவார்கள். ஏனென்றால் தாங்கள் 5 மாத கர்ப்பமாக இருக்கின்றீர்கள். இந்த 5 மாத கர்ப்பத்தோடு காரணத்துக்கு சென்றால் தாம் வயிற்றில் வளரக்கூடிய சிஸ்டருக்கு பின்னம் வேதகம் ஏற்பட்டுவிடும். போகாதே, போகக்கூடாது மருகி சீதா என்று தாங்களை அங்கேயே நிறுத்தி விடுவார்கள். மதனி அதனால் அன்னை தாய்மார்களுக்கு சென்று வனம் பார்க்க விதை வாங்கி வர வேண்டாம். மைத்துனா, இல்லை மைத்துனா, நான் உங்கள் பேச்சை தடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் கண்டிப்பாக மாமிமார்கள் செல்லத்தான் வேண்டும், விடை வாங்கித்தான் வர வேண்டும். நீங்கள் இங்கே காத்திருக்கத்தான் வேண்டும். அப்படி என்றால் அபிஷேகம் தாய்மார்களிடத்திலே வனம் பார்ப்பதற்கு விதை வாங்குவார்கள். நான் தாங்கள் வருவதற்கு முன்பதாக செம்பொன் ரதத்தையும் கார்மேகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி பறவையும் அலங்காரத்தில் போட்டி நிறுத்தி வைத்திருக்கிறேன். அப்படியே சென்றுவார்கள். சீக்கிரம் சென்று வாருங்கள். ஞான மலர்கண்ணா, ஆய குல விளக்கே, வானும் கடலும் வார்த்தெடுத்த பொன்னுருவே, கானகத்து உயிரினத்தை கட்டி வைக்கும் கண்ணா, தானே உனதாகி தனக்குள்ளே தானடங்கி மால குலமாதர் மஞ்சள் முகம் காத்து சுவாமி வாழிப்பாய் என்று மலர்த்தாய் கரம் பற்றி பரந்தாமா நானும் தொழுதி நம்பி பரந்தாமா உன்னாமோ உரைக்கின்ற இந்த நல்லோ நலவாழியவே ஸ்ரீ அரிகதி கோகுல ரமணாவும் திருவடி சரணம் சுவாமி ஸ்ரீ அரிகதி கோகுல ரமணாவும் திருவடி சரணம் ஹரிஹரி கோகுல சுவாமி, போகிற வழியெல்லாம் எந்த துன்பமும் இல்லாம எங்களை நேர்கொண்டு செல்ல வேண்டும். ராகவா சரண சரணமம்மா, மாமிமாரே ராய சரணமம்மா, அம்மா சரணம், மாமி சரணம், நான் அந்தபுரத்திலே அவரோட சிந்தை தாய்மார்களே, உங்கள் பாதார விந்தங்களுக்கு ஜானகி 1000 கோடி நமஸ்காரம் செய்கிறேன். தாயே சீதா, மங்கள உண்டாகட்டும் என தேடி நாடி ஓடி வந்த காரணம் என்னம்மா? அம்மா, நம்மளுடைய குல வழக்கப்படி 2 வரங்களை நாயகர் எனக்கு கொடுத்தார். சரி ஒரு வரம் அவரை போலவே நீலமேகமான ஒரு குழந்தை வரம். சரி. இன்னொரு வரம் முன்பு பார்த்த தண்டகா வனத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். முடியாது என்று சொன்னார். சரி. இருந்தாலும் அடம் பிடித்து அந்த வரத்தை வாங்கினேன். நான் இப்போது கானகம் செல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. அதனால் அடியாளுக்கு விடை கொடுங்கள், தலையேதும் சொல்லாமல். தாயே, எங்கே செல்ல வேண்டும்? கானகம் போக வேண்டும். காண செல்ல வேண்டுமா? ஆமாம். போடி போடி பைத்தியக்காரி, நீரை 5 மாதம் கர்ப்பமாயிருக்கின்றால் காலத்தில் சென்றால் துஷ்ட மிருக வேலை வந்து பயப்படுவாய். உன்னுடைய வயிற்றில் ஒரு சிசுவுக்கு பின்னபக்கம் வந்துவிடும். காலம் செல்லக்கூடாது. மூத்தோ செல்வாத்தை கேள்வியமாக்கி. தாயே, நான் உங்கள் பேச்சை மீறி நடப்பேனா? இல்லை. மன்னவர் சொல்லியிருக்கிறார். நான் மட்டும் தனியாக எப்படி போக முடியும்? கணவர் எப்படி அனுப்புவார்? முட்டத்துணையாக யார் வருகிறார்? உங்களுடைய இளைய மகன் லட்சுமணர் என்
கூட வரும்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? ஓஹோ, லட்சுமணர் வருகிறாரா? ஆம் தாயே. அப்படியெல்லாம் மஞ்சள் குங்கும பிரசாதம் பெற்று வெட்டியோடு சென்று வருவாய் கண்ணை சீதா, வெட்டியோடு சென்று ஏன் வருவாய். தாயே அப்படியே? அப்படி. மைத்துனா, அன்னையே, நீங்கள் சொன்னபடியே தான் தாய்மார்கள் எல்லோரும் மறுத்து சொல்லிவிட்டார்கள். தாய்மார்கள் மறுத்து விட்டார்களா? ஆம் மைத்துனா. பிறகு என்ன செய்தால்? பிறகு என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தால்? நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்ன உடனே எந்த தடையும் சொல்லவில்லை. மதனை சென்று வா என்று சொல்லிவிட்டார். நான் வருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே தாங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆம் மைத்துனா. அப்படியா? மைத்துனா, இதோ பார்த்தாயா, தாங்கள் வருவதற்கு முன்பதாக செம்பொன்றத்தையும் கார்மேகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி விளையும் நாங்கள் செய்து சிறப்பாக பூட்டி வைத்திருக்கிறீர்கள். சத்தம் போடுகிறது, அதற்கு புல்லும் கொல்லும் கொடுக்கவில்லையா? அதற்கு உண்டான தீவனங்களை எல்லாம் கொடுத்து சரியாக வைத்திருக்கிறேன். சரியாகவே ரெடியாக வைத்திருக்கிறேன். மைத்துனா, இப்போது நான் ஏறி அமரட்டுமா? அடுத்து அவர்கள் சித்திரவதை ஏறினா, சித்திரவதை ஏறினா. நமது ஆஸ்தான வித்தகர்கள் பார்த்தீர்களா? அதாவது இவர்களிடம் 4 வாத்தியங்கள் தான். ஆமாம், நான் என்னத்தான் அரணாக இந்த ராகங்களை எடுத்து பாடினாலும் இவர்களெல்லாம் இல்லை என்றால் இந்த ராகங்கள் எப்படி நன்றாக இருக்கும்? இருக்குமா? அப்படிப்பட்ட இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்கள். அதனால் சங்கீதமே நம்முடைய சங்கீததோ சங்கீதமே நம்முடைய பெருமாண்டியில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி நம்மை கவனிக்கிறார்கள் பார்த்தீங்களா? ஆமா, நல்லபடியாக சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக நமக்கு கேட்ட உடனே டீயும் வாங்கி கொடுத்து நாம் என்னென்ன பொருட்களை எல்லாம் கேட்கிறோமோ அவ்வளவு அற்புதமாக கவனிக்கிறார்கள். அற்புதமான ஒரு
நல்ல மக்கள், நல்ல எண்ணம் உடையவர்கள். அப்படிப்பட்ட இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? முத்திரத்தின மேட்டிக்கெல்லாம் புகழுங்கள் ஞானிகள். முத்திரத்தின மேட்டிக்கெல்லாம் புகழுங்கள் ஞானிகள். மாறிப்போக சீரிமாது நீங்கள் நான் நமது செம்பொன் ரத்தை பற்றி சொல்லிவிட்டேன். நீங்கள் நமக்கு நம்மளுடைய பஞ்ச கல்யாணி குட்டியை பற்றி பாடுங்கள். அப்படியா? ஆமா. எனக்கு அமர்வு.